ஏடிஹெச்டி, ஆட்டிசம் போன்ற நியூரோ டைவர்ஜென்ட் கண்டிஷன்ஸ் வந்து இப்ப ஏதோ புதுசா வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம் கிடையாது. இன்னும் கேட்டா நம்மள சுத்தி நெறைய பேரு அவங்க ஆட்டிஸ்டிக் ஆர் அவங்க ஏடிஹெச்டியர்ன்னு தெரியாமயே அன்டயக்னோஸ்டா கூட இருப்பாங்க. இன்னும் கேட்டா நெறைய பாப்புலர் செலிபிரிட்டீஸ் அண்ட் பிரபலங்கள்லாம் கூட இப்ப அவேர்னஸ் ரெய்ஸ் ஆவ முன் வந்து எனக்கு ஏடிஹெச்டி இருக்கு, எனக்கு ஆட்டிசம் இருக்கு அப்படின்றத முன் வந்து பிளாட்ஃபார்ம்ஸ்ல பப்ளிக்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, சக்சஸ்ஃபுல்லான ஏடிஹெச்டி பீப்பிள் கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஹேபிட்ஸ். அது வந்து நம்மள நெறைய பேருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். நெறைய ஏடிஹெச்டி பீப்பிள்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ அந்த பாப்புலரான ஒரு 7 ஹேபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹேபிட் வந்து வொர்க்கிங் அட் அ காஃபி ஷாப். ஸோ இப்ப நீங்க வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கீங்க. ஆர் உங்களுக்கு வந்து ஃப்ரீலான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. வீட்ல வந்து ஹோம் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படின்னும்போது, நீங்க வந்து காஃபி ஷாப் மாதிரியான ஒரு பிஸியான இடங்கள்ல ஒர்க் பண்றதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களோட புரொடக்டிவிட்டி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது நெறைய சக்சஸ்ஃபுல்லான ஏடிஹெச்டி பீப்பிள் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நெறைய டைம் வந்து ஏடிஹெச்டி இருக்கவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கான மோட்டிவேஷன் இருக்காது. ஒரு வேலைய ஆரம்பிக்கிறதுக்கு வந்து ரொம்ப போஸ்ட்போன் பண்ணிட்டே போவாங்க. இந்த ஒரு டெக்னிக் வந்து பாடி டப்ளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க அவங்க கூட இன்னொருத்தவங்க இருக்காங்க. அவங்க இன்னொருத்தவங்களோட ஒரு கண் பார்வையில இருக்காங்க. அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும்போது, ஓகே நம்ம கொஞ்சம் சின்சியரா வொர்க் பண்ணணும். ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஹெச்டி பீப்பிள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா, நெறைய ஏடிஹெச்டி பீப்பிள்க்கு வந்து ஹைப்பர் ஃபோக்கஸ் இருக்கும். அதாவது அவங்க நல்லா மும்முரம் ஆயிருவாங்க. ஸோ தட் அந்த வேலைய முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த மோட்டிவேஷன் வந்து இருக்கும். அத ஸ்டார்ட் பண்றதுக்கு தான் அவங்களுக்கு ரொம்ப ட்ரபிள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரபிள் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஒரு ஹேபிட்ட வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு ரொம்ப ஓவர்வெல்ம்டா இருக்கு. நெறைய விஷயங்கள் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இப்ப வந்து நம்ம அடல்ட்ஸா இருக்கோம்னா, நம்மளுக்கு பர்சனலா வந்து நெறைய டாஸ்க் இருக்கும். ப்ரொஃபஷனலா நெறைய டாஸ்க் இருக்கும். வீடு மெயின்டெயின் பண்றதுக்கு டாஸ்க் இருக்கும். இப்போ உங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்கன்னா, அவங்க ரிலேட்டடான டாஸ்க் இருக்கும். இந்த மாதிரி நெறைய விஷயத்தினால நம்ம எவ்ரிடே லைஃப்ல ஓவர்வெல்ம் ஆகலாம். ஸோ இந்த மாரி ஓவர்வெல்மிங்கா இருக்கும்போது, உங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மைண்ட்லயே ஏத்திட்டே இருக்கிறது தான் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அத வந்து பேசிட்டா அட்லீஸ்ட் இந்த விஷயம்லாம் இருக்கு. இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு வாய திறந்து பேசணும். மனசுக்குள்ளேயே பேசுறது இல்ல. அவுட் அலவுட். சரிங்களா? வாய திறந்து பேசுனீங்கனாலே, உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து அந்த ப்ராப்ளம்ஸோட சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டும் உங்களுக்கு தோணும். அண்ட் உங்களுக்கு லைட்டாவும் ஃபீல் ஆகும். ஸோ இத வந்து நீங்க ஒரு கண்ணாடி முன்னாடி கூட அலவுடா பேசலாம். ஒரு பெட்டு கிட்ட கூட நீங்க வந்து இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். இல்லன்னா சும்மா ஒரு செடி கிட்ட சொல்லலாம். பட் ஆனா கான்செப்ட் என்னன்னா, நீங்க மனசுல இருக்கிற விஷயத்த ஆர்டிகுலேட் பண்ணி வார்த்தையா வெளிய சொல்லணும். அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து வெளிய சொன்னீங்க அப்டின்னாலே, உங்களுக்கு ஒரு புது பெர்ஸ்பெக்டிவும் கிடைக்கும். அந்த ஓவர்வெல்ம் வந்து கொஞ்சம் கம்மியும் ஆகும். அடுத்த ஹேபிட் என்ன அப்டின்னா, ஒரே பாட்ட ரிப்பீட்டடா நெறைய தடவ கேட்கறது. ஸோ ஏடிஹெச்டி பிரெயின்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, ஸ்டிமுலேஷன் இருக்கணும். எந்த ஒரு ஸ்டிமுலேஷனும் இல்லாம இருந்தாலும் அவங்க வந்து அஜிடேட் ஆயிடுவாங்க. பட் வந்து புது புது ஸ்டிமுலேஷன் இருந்துச்சுன்னா, ஃபோக்கஸ் வந்து அந்த ஸ்டிமுலேஷன்க்கே போகும். ஸோ ஒரே பாட்ட ரிப்பீட்டடா நெறைய தடவ கேட்கறதன் மூலியமா, அது வந்து ஒரு பேக்கிரவுண்ட் நாய்ஸ் மாரி ஆயிடும். உங்களுக்கு வேற ஏதாவது டாஸ்க் பண்றதுக்கு ஒரு நல்ல ஃபோக்கஸ் வந்து டெவலப் ஆகும். நீங்க திங்க் பண்றதுக்கும் உங்களுக்கு வந்து பெட்டரா அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்த ஹேபிட் நீங்க என்ன சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, திங்கிங் வாக்ஸ். திங்கிங் வாக்ஸ் அப்டின்னா என்னன்னா, உங்களுக்கு ஏதாவது யோசிக்கணும், ஏதாவது ஐடியா வேணும், ஆர் ஏதாவது விஷயம் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. அது எப்படி பண்றதுன்னு தெரியல அப்டின்னும்போது, ஒரே இடத்துல உட்காந்துட்டு யோசிக்காம, ஆர் வந்து வீட்லயே இருந்து யோசிக்காம, நேச்சர்ல, பார்க்ல ஒரு ஹைக் எடுக்க முடிஞ்சதுன்னா, ஒரு குட்டி அ அ மலை ஆர் சம்திங். ஸோ அந்த மாதிரி நீங்க வாக் பண்ணிட்டே நீங்க யோசிச்சீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் பெட்டராவே ரிசல்ட் கிடைக்கும். மூவ்மெண்ட் வந்து ஏடிஹெச்டி பிரெயின்க்கு வந்து பெரிய ஃப்ரெண்ட். ஸோ மூவ்மெண்ட் பண்ண உங்களுக்கு இன்னும் பெட்டராவே வந்து தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ் வந்து டெவலப் ஆகும். ஸோ திங்கிங் வாக்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ஹேபிட் வந்து நீங்க என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு நீங்களே ஒரு ஃபேக் டெட்லைன் செட் பண்றது. ஈவன் தோ ஆக்சுவல் டெட்லைன் வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் இருந்தாலும், நீங்க வந்து நாளைக்கு நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ ஏடிஹெச்டி பிரெயின் வந்து அர்ஜென்சிக்கு இன்னுமே பெட்டரா ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ 2 வாரத்துக்கு அப்புறம் இருக்கு, 2 வாரத்துக்கு அப்புறம் இருக்குன்னு நம்ம மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, அந்த ஒரு லெத்தார்ஜிலேயே அந்த 2 வாரம் எப்படி போறதுன்னே தெரியாது. நீங்களே ஒரு ஃபேக்கா ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கு ஒரு கான்சிக்வென்ஸும் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதாவது நாளைக்கு நைட்டுக்குள்ள இந்த வேலைய நான் முடிக்கலன்னா, அ இந்த வாரம் வந்து நான் படத்துக்கு போமாட்டேன். சம்திங் உங்களுக்கு புடிச்ச ஒரு விஷயத்த வந்து அது அவாய்ட் பண்ற மாதிரி. ஆனா ஒரு கான்சிக்வென்ஸ நீங்களே செட் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த ஃபேக் டெட்லைன் வந்து உங்க பிரெயினுக்கு ஒரு அர்ஜென்சி கிரியேட் பண்ணும். அந்த அர்ஜென்சிய அந்த டாஸ்க்க முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 6த் ஹேபிட் நீங்க என்ன பில்ட் பண்ணலாம் அப்டின்னா, ஆர்கனைஸ்டா இருந்தா எல்லாமே வந்து கரெக்ட்டா வந்து ஒரு ஒரு இடங்கள்ல இருக்கும்போது பெட்டரா நம்மளால ஃபங்ஷன் பண்ண முடியும். பட் ஏடிஹெச்டி பொறுத்தவரைக்கும் ஆர்கனைஸ்டா வச்சுக்கிறதே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க்கா இருக்கும். ஸோ ஆர்கனைஸ்டா இருக்கணும் அப்டின்றதுலருந்து உங்களோட நீங்க வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன விட்டுட்டு, எல்லாமே அட்லீஸ்ட் விசிபிளா வச்சுக்கோங்க. அதாவது நீங்க பண்ணணும்னு நெனைக்கிற விஷயம் ஆர் வந்து இதுக்கடுத்து இது அப்டின்ற மாதிரி விஷயத்த கண்ல படுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ சீக்வென்ஸ் இருக்குன்னா, இப்ப இது முடிச்சுட்டு இதுன்னா, அந்த 2 பொருளும் பக்கத்து பக்கத்துல இருக்கணும். ஆர் நீங்க இன்னும் என்ன பண்ணலான்னா, ஏதாவது மறந்துருவீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, ஸோ எ எத வந்து நீங்க கண்டிப்பா மறக்க மாட்டீங்களோ, அந்த பொருள வந்து இதுக்கு பக்கத்துல வச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நைட் வந்து டேப்லெட் போடுறதுக்கு நீங்க மறந்துடுறீங்க அப்படின்னா, பட் ஆனா நைட் வந்து கண்டிப்பா நீங்க ஒரு தடவ ஃபோன செக் பண்ணிட்டு, ஆர் ஃபோன வந்து சார்ஜர்ல போட்டுட்டு தான் நீங்க தூங்குவீங்க அப்படின்னா, சார்ஜர் பக்கத்திலேயே அந்த மெடிசின் எப்பவுமே வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு விசிபிளா இருந்துச்சு அப்படின்னாலே, நீங்க அந்த டாஸ்க்க வந்து பண்ணிருவீங்க. ஸோ ஆர்கனைஸ்டா இருக்கணும், எல்லாமே வந்து பக்காவா இருக்கணும், நீட்டா இருக்கணும் அப்படின்றதுலருந்து நீங்க அந்த எக்ஸ்பெக்டேஷன் அவாய்ட் பண்ணிட்டு, எல்லாத்தையும் கொஞ்சம் விசிபிளா வச்சுக்கோங்க. நீங்க பண்ண வேண்டிய அந்த இம்பார்ட்டன்ட் டாஸ்க் ரிலேட்டட் விஷயம். அடுத்த ஹேபிட், லாஸ்ட் ஹேபிட் அண்ட் ஃபைனல் ஹேபிட் நீங்க என்ன பிக் பண்ணலாம் அப்படின்னா, எப்பவுமே ஒரு 4, 5 டாஸ்க் இருக்குன்னா, அந்த 4, 5 டாஸ்க்ல எது ரொம்ப ஃபன்னா இருக்கு ஆர் எது உங்களுக்கு ரொம்ப புடிச்ச டாஸ்க்கோ அதுலருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஏடிஹெச்டி பிரெயின் பொறுத்தவரைக்கும் ஒரு டோபமைன் ஹிட் கிடைச்சது அப்படின்னா, அவங்க வந்து அத ஈஸியா இன்னுமே வந்து லாங்கரா அந்த டாஸ்க்க வந்து கேரி பண்ணிட்டு போவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பெரிய டாஸ்க்கோ ஆர் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பிடிக்காத டாஸ்க்கோ பண்ணிட்டீங்கன்னா, ஒரு வேள அந்த டாஸ்க்க உங்களால முடிக்க முடியல அப்படின்னா, அடுத்தடுத்து வர டாஸ்க்க வந்து உங்களுக்கு பண்றதுக்குமே மோட்டிவேஷனே இருக்காது. ஸோ உங்களுக்கு புடிச்ச டாஸ்க்க வந்து எடுத்து அத ஃபர்ஸ்ட்டு முடிச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ரிவார்ட் கிடைக்கும். உங்களோட பிரெயின்லேயே வந்து ஒரு கெமிக்கல்ஸ் இருக்கும். டோபமைன் ஹிட் ஆகும். ஓ! சூப்பர் யூ வில் ஃபீல் குட் அபவுட் யுவர்செல்ஃப். ஓ! நம்ம இத பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் மத்த டாஸ்க்லாம் நீங்க பண்ணும்போது, உங்களுக்கு அந்த மோட்டிவேஷனே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இத ட்ரை பண்ணி பாருங்க. ஒருவேள மிட் டாஸ்க் உங்களுக்கு மோட்டிவேஷன் லூஸ் ஆயிடுச்சுன்னா, அதையே புஷ் பண்ணிட்டே இல்லாம, டக்குன்னு டாஸ்க்க ஸ்விட்ச் பண்ணிடுங்க. வேற டாஸ்க் பண்ணும்போது திருப்பி உங்களுக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ்டா இருக்கும். ஸோ அந்த அந்த டாஸ்க்க முடிச்சுட்டு கூட திருப்பி நீங்க வந்து இதுக்கு வரலாம். ஸோ ரொம்ப நேரம் எடுக்குதுன்றதுனால அதிலேயே உட்காந்துட்டே இருந்தாலுமே வந்து உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி வந்து கம்மியாகும். ஸோ இந்த 7 ஹேபிட்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இது வந்து நெறைய பிரபல ஏடிஹெச்டி பீப்பிள் வந்து காமனா யூஸ் பண்ணிட்டு இருக்க ஹேபிட்ஸ். இந்த ஹேபிட்ஸ் உங்கள்ல யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, மறக்காம கீழ வந்து யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சொல்லுங்க. வேற ஏதாவது ஹேபிட்ஸ் நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க, அது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வேற யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அதையுமே மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. என்னோட பேரு வைஷ்ணவி. நான் ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட். அந்தாதி ரிஹாப நான் கடந்த 6 இயர்ஸா ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். எங்களோட அந்தாதி ரிஹாப்ல ஆட்டிசம், ஏடிஹெச்டி, ஸ்பீச் டிலே இது சம்மந்தமா நாங்க நெறைய வொர்க் பண்ணிட்டுருக்கோம். எங்களோட டீம்ல பார்த்தோம்னா, ஸ்பீச் தெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், ஸ்பெஷல் எஜுகேட்டர், மென்டல் ஹெல்த் அண்ட் யோகா இந்த மாதிரியான நெறைய சர்விசஸ் ஆன்லைன், ஆஃப்லைன் 2த்துலயுமே நாங்க ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். எங்களோட கிளினிக் வந்து புருஷவாக்கம்ல இருக்கு. அண்ட் ஒன் ஆன் ஒன் சர்வீசஸுமே ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஒர்க் ஷாப்ஸ் மாதிரியான குரூப் ஈவென்ட்ஸுமே வந்து நாங்க பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க கண்டிப்பா எங்களோட வெப்சைட்ட செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்லேயும், கமெண்ட் செக்ஷன்லேயும் லிங்க் இருக்கும். அந்த லிங்க கிளிக் பண்ணாலும் நீங்க வந்து எங்களோட அப்பாயின்ட்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி.